தொடர்ந்து மலர்ந்த முகத்தோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகம், ஆதரவு எங்களை மெய் சிலிர்க்க வைத்திருக்கின்றது. எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. இன்று இடம்பெற்ற சுவாரஸ்யமான அங்கங்களில் இதுவும் ஒன்று என்று கூறலாம். அதாவது அதிர்ஷ்ட லாபச்சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது. இப்போ தகவலை முதல்ல நான் சொல்லிடுறேன். எனக்கு பொறுப்பு தந்திருக்கிறாங்க. சிவகாமி கலகலப்பா விறுவிறுப்பா நிகழ்ச்சியை வழி நடத்துவா. இருந்தாலும் பொறுப்பு தந்த உடனேயே அதுல கொஞ்சம் பிடிமானமா இருக்கணும் இல்லையா? அந்த வகையில் இங்கு இருப்பவர்களுக்குத்தான் பரிசு. சரியா? நான் இலக்கத்தை சொல்லும் பொழுது நீங்க இங்க இருக்கணும். எந்த இலக்கம்? உங்க கையில அந்த ரிஸ்ட் பேண்ட், அதாவது அந்த கைப்பட்டி இருக்குது இல்ல, எல்லோருக்கும் இருக்குதுங்களா? ஒரு முறை சரி பார்த்து கொள்றீங்களா? ஆமா, அங்க இலக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்குதா? என்கிட்ட இல்ல. உங்கள் கைகளிலே உள்ள பட்டியிலே ஒரு இலக்கம் இருக்கின்றது. அந்த இலக்கம் அத்தனை இலக்கமும் எங்களிடம் இருக்கின்றது. அதில் எடுக்கப்படுகின்ற அந்த அதிர்ஷ்ட இலக்கத்துக்குரிய அதிர்ஷ்டசாலி குலுக்கள் முறையில தான் நாம இன்று யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதனை தேர்வு செய்ய போறோம். ஹவுஸ் மாஸ்டர் இமோவெல்ட் நிறுவனம் வழங்கும் விமான பயணச்சீட்டு ஃப்ளைட் டிக்கெட் வழங்கப்படும். இப்போ லைட்ஸ், நான் இலக்கத்தை வாசிக்கும் பொழுது லைட்ஸ் ஆன் பண்ணி இருக்கணும். ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா இல்லனா தாய்லாந்து. ஸ்ரீலங்கா அல்லது இந்தியா அல்லது மலேசியா அல்லது தாய்லாந்து, இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு. ஒரு குடும்பத்துக்கே தராங்களாம். உண்மையிலேயே ஒரு குடும்பத்துக்கே தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒருவராக இருக்கலாம், இருவராக இருக்கலாம், மூவராக இருக்கலாம், நால்வராக இருக்கலாம், ஐவராக இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம். உண்மையிலேயே அவரை சொன்னாருங்க. நான் ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். ஆனா அப்பா அம்மா பிள்ளைகளாக இருக்கணும். தங்கச்சி மகன், பெரியப்பா மகன் அதெல்லாம் கணக்குல இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், என்னுடைய பொறுப்பு முடிஞ்சது. இப்போ நீங்க தயாராக இருக்கின்றீர்கள் என்றால் ஹவுஸ் மாஸ்டர் இமோவெல்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு முருகேசன் உதயணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வில் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நாங்கள் பரிசோதிக்கின்றோம். இலக்கம் வரும் பட்சத்தில் நீங்கள் குடும்பத்தோடு விடுமுறை செல்வதற்கு சரியான சந்தர்ப்பம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை சொல்லி, என்னை இந்த 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க உதவிய எம்மின மக்களுக்கு நன்றி சொல்லி, மீண்டும் அடுத்த சகாப்தங்களுக்கு என்னை நகர்த்தி சொல்ல உறுதுணையாக இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லி, உங்கள் அன்புக்கு நன்றி சொல்லும் பொருட்டு ஐபிசி முத்தமிழ் மாலை நிகழ்வினூடாக என்னை இங்கே இணைத்தமைக்கு ஐபிசி குடும்பத்தினருக்கு நன்றியை சொல்லி, இந்த பரிசினை வழங்குவதற்கு தெரிவு செய்வதற்கு முதலில் இவர்களுடைய ஒத்துழைக்கின்றேன். நன்றி. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நீங்க தயாரா? நீங்க அங்க பார்க்க கூடாதுல்ல, நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம். சரி, யார் அந்த அதிர்ஷ்டசாலி? 5. சரி, அப்ப மற்றவர்கள் எல்லாம் மறந்துடலாம். இரண்டாவது எண் 5 சொல்லிட்டேன். 9, 6, 3, 7. மீண்டும் ஒரு முறை.
ஆ நல்லா பார்த்து கொள்ளுங்க. வடிவா பார்க்கணும். இங்க வந்து பிழைச்சு போச்சுன்னா அப்படியே உருட்டி விட்டுருவேன். சரியோ? நான் கையில பாக்குறேன், அவங்க கையில. சரி. 59,637 வெற்றியாளர். வாங்க. சரியா? நீங்க என்ன மாறி பார்த்துட்டீங்கள்? இது 7 இல்ல, இது 4. 4. நீங்க பாருங்க. சரி, இப்படி வாங்க. வவுச்சர். இன்று எங்களுடைய இந்த நிகழ்வினுடைய அதிர்ஷ்டசாலி பிரவீனா வெற்றியாளர். $59,637 என்ற இலக்கம் இன்றைய இந்த நிகழ்வின் வெற்றி அதிர்ஷ்ட இலக்கம். கூடவே எத்தனை பேர் வீட்டுலன்னு சொல்லிட சொல்லணும். பிரவீனா, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 4. சரி, 4 பேர். சரியா? உங்களுக்கு திருப்தியா? இங்கே 4 விதமான நாடுகளுக்கான டிக்கெட்டுகள் யாசியான டிராவல்ஸ் குரூப் ஊடாக வழங்கப்படுகின்றது. நீங்கள் அங்கேதான் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஸ்ரீலங்கா அல்லது மலேசியா அல்லது இந்தியா அல்லது தாய்லாந்து. மிக்க நன்றி. நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஒரு பலத்த கரகோஷம். நன்றி. இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. கைகளிலே கட்டப்பட்டிருக்கின்ற உங்களுடைய அந்த பேண்ட், அதை நீங்கள் அப்படியே பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். நன்றி. நீங்கள் வீடு வாங்கும் பொழுது உங்களுடைய வீட்டினுடைய தொகையில் 1% கழிவாக இவர்களுடைய நிறுவனம் வழங்க காத்திருக்கின்றது. நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் உறவினர்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அந்த கட்டப்பட்ட உங்களுடைய அந்த பேண்டை வந்து நீங்கள் கவனமாக வைத்திருங்கள். அந்த இலக்கத்தை அவரிடம் கொடுங்கள். அதில் வாங்குகின்ற தொகையில் 1% கழிவாக வழங்க இவர்களுடைய நிறுவனம் காத்திருக்கின்றது. நன்றி உதயணன், மிக்க நன்றி. நன்றி நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி மறத்தல் நன்றி. இப்பொழுது பரா பிரபா அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் பரா பிரபா அவர்களே. நன்றி உரைத்தல். தமிழர் தம் மரபாதலால் அந்த பணி செய்யும் பாக்கியம் கிடைத்ததைட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் இந்த விழா வெற்றி பெற அனுசரணை வழங்கிய அனைத்து வர்த்தக பெருந்தகைகளுக்கும் ஐபிசி தமிழ் சார்பில் உளமார்ந்த நன்றி. உங்கள் ஆதரவு மேலும் தொடர வேண்டுமென நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய தொலைக்காட்சி தொடக்க விழாவிற்கு நேரத்தை ஒதுக்கி காலநிலையையும் பொருட்படுத்தாது இங்கே வருகை தந்திருக்கும் சுவிஸ் வாழ் உறவுகள் அனைவருக்கும் எமது உளம் நிறைந்த அன்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய கலைஞர்களை வைத்து நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஐபிசி தமிழ் நடத்தும் இந்த விழாவை நம்பி நீங்கள் இங்கே வருகை தந்திருந்தீர்கள். மண்டபம் நிறைந்த மக்களோடு இந்த விழா, அதுவும் முதலாவது தொடக்க விழா நடைபெற்றதையிட்டு எங்களுடைய நிர்வாகம் நிச்சயமாக மகிழ்ச்சியுடன் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். மறக்காமல் இந்த நிகழ்வு பற்றி நீங்கள் சுவிஸ் வாழ் மக்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் பல நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கும் கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள், ஊடக விரும்பிகள் அனைவருக்கும் உள்ளத்து வகையுடன் நன்றி கூறுகின்றோம். நெடும் பயணம் செய்து நீங்கள் இங்கு வந்திருப்பது ஊடக பரப்பில் கடும் பயணம் செய்ய இருக்கும் எமக்கு பெரும் தெம்பாக இருக்கின்றது. உங்கள் வருகையும் ஊக்குவிப்பு தருகையும் எமக்கு பேருவையாக இருக்கின்றது, பேருதவியாகவும் இருக்கின்றது, பெருமையாகவும் உள்ளம் பெருக்கெடுக்கின்றது. நன்றி உறவுகளே. எங்கள் அழைப்பு ஏற்றி பிரதம அதிதிகளாக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண்டப அமைப்பாளர்கள், தமிழ் காவலர்கள், இந்த நிகழ்ச்சி சிறப்புற பணியாற்றிய அனைவரையும், இதிலே ஒரு சில பேர்களை மட்டும் குறிப்பிடுகின்றேன், ஏனையவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. திரு ரகுபதி அவர்கள், ரகுபதி அண்ணா, திரு பிரபா, மிலனியம் பிரபா என்றால் தான் நிறைய பேருக்கு தெரியும், குட்டி, கோபால் அண்ணா, பிரதாபன் அண்ணா, கண்ணன் உட்பட பலரை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். ஜெர்மனி, ஹொலண்ட் போன்ற நாடுகளிலிருந்து வருகை தந்த எங்களுடைய நண்பர்கள், உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியை முகாமைத்துவம் செய்த அமை வேதாந்தா என்ற அமைப்பினுடைய திரு ஆனந்த் ஜதானியா இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை ஐபிசி தமிழ் எங்களுடைய
கலைஞர்களுடன் இணைந்து ஒருங்கிணைப்பு செய்தார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடன ஆசிரியர்கள், மாணவிகள், கலைஞர்கள், படப்பிடிப்பாளர்கள், நேரலை தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த ஆனந்த் உட்பட ஏனைய நண்பர்கள், மேடைக்கு பின்னால் நின்று இந்த பிரமாண்ட நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பணியாற்றிய அன்பர்கள், எங்களுடைய பணியாளர்கள், சக பணியாளர்கள், அத்துடன் காவல்துறையினர் அனைவருக்கும் உள்ளம் நிறைந்த நன்றி. மிக பிரதானமாக 1997 ஆண்டு முதல் இந்த ஊடகத்தின் வளர்ச்சிக்கு ஊக்கிகளாக இருக்கும் வர்த்தக பெருந்தகைகளை நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன் மற்றும் நேயர்களின் கரங்களை மீண்டும் இறுக பற்றிக் கொள்கின்றோம். நிகழ்வின் நிறைவாக, மன நிறைவாக ஒரு வார்த்தை. ஊடகம் என்ற இந்த பெரும் சுமையை தமது அரும் பணிகள் மத்தியில் சுமக்க முன்வந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களும் என்றும் உங்கள் அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது, அதில் ஐயமில்லை. தமிழ் ஊடக பரப்பில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவோம். தமிழனின் பெருமையை உலகெங்கும் பரப்புவோம். நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின்னர் பத்திரமாக வீடு சென்று சேர வேண்டும் என நெஞ்சார வாழ்த்துகின்றோம். பிரமாண்டங்களையும் பிரமாதங்களையும் அள்ளித்தர இருக்கும் IBC தமிழின் மற்றும் ஒரு நிகழ்ச்சி பற்றி சிந்திப்போம். நாங்கள் அங்கே சந்திப்போம். நன்றி உறவுகளே. நீங்கள் செல்ல முன்னர் ஒரே ஒரு தகவல். லெபாரா பிளே பற்றி உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டது. சிலருக்கு அதனுடைய என்ன என்றால் பலருக்கு தெரிந்திருந்தது, சிலருக்கு மட்டும் தெரியவில்லை. தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். என்னன்னு சொன்னால் அவர்கள் சுயநலவாதிகள். வீட்டை கொண்டு போய் சென்று நன்றாக போட்டு பார்த்த பின்னர் தான் அதை பற்றி சொல்லுவார்கள். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், மறக்காமல் லெபாரா பிளேயை வாங்கி செல்லுங்கள். லெபாரா பிளே நீங்கள் உங்களுக்கு சட்டலைட் தேவையில்லை, கெமேண்டே மேரி பிரச்சனை இல்லை. சட்டலைட் பூட்டாமல் நீங்கள் வீட்டில் வந்து இணையதளம் ஊடாக அனைத்து தொலைக்காட்சி IBC தமிழ் உட்பட அனைத்து தொலைக்காட்சிகளையும் பார்த்து மகிழலாம், திரைப்படங்களையும் பார்த்து மகிழலாம். அதே நேரம் வீட்டிலே தொலைக்காட்சியிலும் வெளியிலே வந்து கையில் இருக்கக்கூடிய கை தொலைபேசி போன்றவற்றிலும் 3 டிவைஸ்களில் 3 தொலைக்காட்சி மற்றும் கை தொலைபேசி போன்ற அல்லது லேப்டாப் போன்ற 3 ஊக்கிகளில் ஒரே நேரத்தில் நீங்கள் அவற்றை பார்க்கலாம் என்ற தகவலை உங்களுக்கு சொல்லுகின்றோம். இன்று மலிவாக விற்கப்படும் லெபாரா பிளேயை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு தடவை இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின்னர் நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு சென்ற நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இந்த மாபெரும் நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பணியாற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உறவுகளை, உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. தமிழா தமிழா எழுந்து நீ, தமிழா இணைந்து நீ, தமிழா. எழுந்து நின்றால் மரணி, இணைந்து நின்றால் கடனி, அண்டம் கண்டம் மாறும் போதும் அழிந்து படாத இனமே. எழுந்து நின்றால் மலை நீ, இணைந்து நின்றால் கடல் நீ, அண்டம் கண்டம் மாறும் போதும் அழிந்து படாத இனம் நீ. அலையும் கடலும் மறையும் பொழுதும் கலையும் மொழியும் மறையாதே. பந்தை தமிழை அணிந்து கொண்டால் அடையாளங்கள் தொலையாதே. மீண்டும் மீண்டும் முயற்சிகள் கொண்டால் மீட்சிகள் உண்டு, கலங்காதே. மேற்கே விதைத்த சூரியன் மீண்டும் கிழக்கில் உதிக்கும், கலங்கா
கொடுக்கும் IBC தமிழ் அறிவை கலையை மொழியை பண்பை அள்ளி கொடுக்கும் IBC தமிழ் புலம்பெயர் தோடிய மக்களுக்கெல்லாம் பொது அடையாளம் IBC தமிழ் எலிசை நாடக முத்தமிழின் குரல் எங்கு முழங்கும் IBC தமிழ் IBC தமிழ் தமிழா எழுந்து நில் தமிழா இணைந்து நில் தமிழா 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 IBC தமிழ் IBC தமிழ் IBC தமிழ் IBC தமிழ் IBC தமிழ் IBC தமிழ் விழாவிலே பங்கெடுத்து சிறப்பித்த அத்தனை கலைஞர்களையும் இப்பொழுது மேடைக்கு வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்களோ அன்பான கலைஞர்களே, தயவு செய்து இன்றைய இந்த பிரமாண்டமான விழாவிலே பங்கெடுத்துக் கொண்ட நீங்கள் எல்லோருமே வருகை தாருங்கள். உடனடியாக எல்லோரும் வாருங்கள். கலை நிகழ்ச்சிகளால் எங்கள் அன்பு உறவுகளை இந்த அரங்கிலே கட்டி போட்ட உங்கள் அனைவரையும் நாங்கள் மேடையில் ஒன்றாக பார்க்க ஆசைப்படுகிறோம். அன்புக்கினிய கலாரசிய பெருமக்களே, இங்கே இருக்கின்ற உங்களிடம் ஒரே ஒரு உண்மையை நான் சொல்கின்றேன். நாங்கள் யாரும் நாமாக இயங்கிக் கொள்ளவில்லை. எங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு சக்தி இயக்கியது. எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் இயக்கினார், நாங்கள் இயங்கினோம். இந்த பெருமைகள் எல்லாம் அவரையே சார்ந்தது என்பதை இந்த சபையிலே மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள், இதுதான் உண்மை.
இது போன்ற பிரமாண்டமான விழாக்களை நிச்சயமாக ஐபிசி தமிழ் தொடரும் நாட்களில் ஒவ்வொரு நாடுகளிலும் வழங்கும். அதற்கு சுவிட்சர்லாந்து வாழ் உறவுகள் நீங்கள் வழிவகுத்திருக்கின்றீர்கள். உங்களை என்றென்றும் நாங்கள் மறக்கப் போவதில்லை. உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடியது நன்றி மாத்திரமே. எல்லோரும் சேர்ந்து ஒருமுறை சுவிட்சர்லாந்து வாழ் எம் தமிழ் உறவுகளுக்கு தெரிவிப்போம். நன்றி.